சேரனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி இந்த மாதிரி வர சொல்கிறதால வந்து நிலாவும் சோழனும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து வந்துட்டிங்களா, எப்படிம்மா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சோழன் உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிம்மா, இந்த ஊருக்கு திடீர்னு வந்திருக்கே, என்ன விஷயம் அப்படின்னோடனே, சார் என் அப்பா உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தேன், ஆனால் என் அப்பா பார்க்க கூட விட மாட்டேன். அது எப்படிம்மா விடுவாங்க, உன் மேலே தான் கோவமாக இருக்காங்கல்ல, நீ காதல் கல்யாணம் பண்ணிங்கன்னா எப்படிம்மா அவனை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டும் வந்து அந்த போலீஸும் கேட்குறாங்க. உடனே வந்து அது வந்து சார் கல்யாணம் அப்படி சொல்ல வராங்க. சரிம்மா ஒரு நிமிஷம் இரு, முக்கியமான விஷயம் உங்கள் 2 பேருக்குமே வந்து வந்திருக்கு, இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன், அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. என்னங்க இது அப்படின்றாங்க. நிலா, என்னம்மா நீ என்னன்னு கேட்குற, படிச்சிருக்கல அப்படின்னா, இல்லைங்க இது வந்து அப்படின்னோடனே, மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமா, உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு சீக்கிரமாகவே வந்துச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த சர்டிஃபிகேட் வந்து வந்ததால் சட்டப்படி நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, உங்கள் 2 பேரையும் இதுக்கப்புறம் யாராலையும் பிரிக்க முடியாதுமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைந்தாங்க நிலா. சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, ஆமாம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குற, பின்ன நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா சாதாரணமாக கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சேன், நீ கூட கையெழுத்து முடியுமா, யோ என்னையா இது அப்படி சொல்லி சோழனை கேட்டேன். சார் சார் இல்லைங்க சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் சார் பேசுகிறேன் சார் அப்படின்னா, என்னையா இது அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாத மாதிரி பேசுது அப்படின்னோடனே, என்னன்னு கேளியா அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கொடுங்க சர்டிஃபிகேட். சோழன் நீங்கள் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா. நீங்கள் வாங்க நிலா பேசிக்கலாம், நீங்கள் பாருங்கள் எனக்கு உண்மை தெரிஞ்சு அவனை சொல்ல போகிறீங்க அப்போ இல்லையானு, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டும் போகிறாரு. என்னையா இங்கே பஞ்சாயத்து அப்படின்னோடனே, பொண்டாட்டி புருஷனா அப்படி தாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படி சொல்கிறாரு. பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, வேறு ஏதாவது இருந்தால் நம்ம பிரச்சனையாகும்ல அப்படின்னோடனே, சார் கல்யாணமே முடிஞ்சிச்சு, சர்டிஃபிகேட்டே வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன சார் பிரச்சனையாக போகுது, பார்த்துக்கலாம் சார் அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்னோடனே, அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சோழன் கேட்டு, என்னங்க இதெல்லாம் எப்படி இந்த சர்டிஃபிகேட், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்போ இதுக்கு சைன் பண்ணணுன்னே, அது வந்துங்க அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரிங்க எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நீங்கள் என்னை ஏமாற்றிருக்கீங்களா, இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ப்ளீஸ் நீங்களா அழாதீங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, இப்படி பண்ணுவீங்க பார்க்கல, நீங்களும் என்னை கஷ்டப்படுத்துறீங்கல்ல, நீங்களும் நீ ஏமாற்றிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு நிலா போகிறாங்க. பின்னாடியே போகிறாரு. இதுக்கப்புறம் பொண்டாட்டி பின்னாடி தெரிய வேண்டியதா, பொண்டாட்டி தான் கோச்சுப்பா, அப்புறம் அவளை சமாதானப்படுத்தணும், கரெக்டாக இருக்கும் இந்த தம்பிக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்கன்னு அப்படி சொல்லிட்டு வராங்க நிலா. இதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சிலே முடிச்சிடாதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நிலா, ப்ளீஸ் நிலா இப்படிலாம் பண்ணாதீங்க நிலா, எனக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருக்குது நிலா, வேறு வழி தெரியல நிலா அந்த டைமில், அதனால் அவங்க சொன்ன இடத்துல நானும் சைன் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ. ஒரு விஷயம் சொல்லட்டுமா நிலா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நிலா, நீங்கள் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், நல்லா வந்து இருக்கணும் அப்படி தானே, நான் படிக்க வைக்கிறேன் நிலா, எனக்கு எந்த பிரச்சனை, நீங்கள் யாருங்க என்னை படிக்க வைக்கிறதுக்கு, ப்ளீஸ் நிலா இப்படிலாம் பேசாதீங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களை படிக்க வைப்பேன், உங்களுக்கு வந்து தடகலாக நான் இருக்கவே மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்க வரைக்கும் இருங்க, உங்களுக்கு எப்போ பிடிக்கலையோ அப்போ நீங்கள் என்கிட்ட விட்டுட்டு போகலாம் நிலா, ப்ளீஸ் நிலா அப்படின்னோடனே என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாங்க நிலா, பேசவே மாட்டேங்கிறாங்க. போகும்போதெல்லாம் இங்கே வந்து இறங்கினோடனே செம்மையாக வந்து சேரன் வந்து அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காரு, அதை பார்த்து நிலா இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னோடனே, ப்ளீஸ் நிலா எனக்கும் இது தெரியாது, என்னென்ன இதெல்லாம் அப்படின்னோடனே, உங்களுக்கு சின்ன ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்கோண்டா, எல்லாருக்கும் தெரியணும்ல அதுக்காக தான் அப்படின்னு நிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. நிலா வந்து டென்ஷன் ஆகி உள்ள ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து நிலா ப்ளீஸ் நிலா, எல்லாரும் முன்னாடி எங்கள் குடும்பம் ரொம்ப அவமானப்பட்டுரும் நிலா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் நிலா, ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் வந்து நில்லுங்க, நான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நிலா அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் எனக்கு உதவி பண்ணீங்கன்றதுக்காக நான் வந்து நிற்கிறேன், ஆனால் ஒரு விஷயம், வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிவிட்டு நாளைக்கு காலையிலே நான் இங்கேருந்து போயிடுவேன், புரியுதா அப்படின்னோடனே, சரிங்களா இப்போ வந்து இல்லைங்க போதும் நிலா அப்படின்னோடனே, சரி வரேன் நீங்கள் போங்க அப்படின்றாங்க. சாரி வாங்கியிருக்கோண்டா, உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோண்டா, என்ன இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ண, என்னடா இப்படி கேட்குற, எல்லாரும் எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு சேரன் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு 2 பேரும் கிளம்புறாங்க.